வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தங்கம் கடத்தல் வழக்கில் தலைமறைவான ஸ்வப்னா சுரேஷ் மூணாறில் பதுங்கலா? போலீசார் தீவிர கண்காணிப்பு. கொரோனா நோய் தொற்றை தடுக்க தமிழகம் முழுவதும் நாளை முழு ஊரடங்கு. மருத்துவமனைகள் மற்றும் மருந்து கடைகள் மட்டுமே இயங்கும். அரசு தலைமை செயலகம் இன்றும் நாளையும் மூடல். கொரோனா அச்சத்தால் கிருமி நாசினி பணிகளை மேற்கொள்வதாக நடவடிக்கை. முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் டாக்டர் நமது எம்ஜிஆர் நாளிதழ். கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வாழ்த்து. தந்தை மகன் கொலை வழக்கில் தீவிரமாக களமிறங்கிய சிபிஐ. பாளையங்கோட்டையில் சிபிசிஐடி போலீசாரை சந்தித்து முக்கிய ஆலோசனை. லடாக் எல்லையில் இந்தியாவின் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் ரோந்து. சீனாவின் ஊடுருவலை கண்காணிக்க நடவடிக்கை. கொரோனா வைரசுக்கான தடுப்பு மருந்து 2021ஆம் ஆண்டு வரை சாத்தியமில்லை. நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு சம்பந்தப்பட்ட துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் அனுப்பிய அறிக்கையில் தகவல். ஏற்காடு குடியிருப்பு பகுதியில் புகுந்த காட்டு மாடு. வனவிலங்குகள் தொடர்ந்து ஊருக்குள் வருவதால் பொதுமக்கள் அச்சம். தமிழகத்தில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தகவல்.
தந்தை மகன் கொலை வழக்கில் சிபிஐ அதிகாரிகளிடம் சிபிசிஐடி போலீசார் முக்கிய தகவல்கள் அடங்கிய கவரை வழங்கினர். அண்மைச் செய்தியாக பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். கேரளாவில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள தங்க கடத்தல் தொடர்பாக தேடப்படும் ஸ்வப்னா சுரேஷ் மூணாறில் பதுங்கியிருக்கலாம் என்றும் அல்லது அங்கிருந்து தமிழகத்திற்கு தப்பியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள ஐக்கிய அரபு அமீரக தூதரகத்தின் பெயரில் சரக்கு விமானத்தில் 30 கிலோ தங்க கட்டிகள் கடத்தப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக தூதரக அலுவலக முன்னாள் ஊழியர் சரித் குமாரை சுங்கத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே கைது செய்தனர். இந்த கடத்தலில் கேரள தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணிபுரியும் ஸ்வப்னா சுரேஷ் என்பவருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். தலைமறைவாக உள்ள ஸ்வப்னா தரப்பில் தற்போது மூணாறில் பதுங்கியிருக்கலாம் என கூறப்படுகிறது. அவர் அங்கிருந்து தமிழகத்திற்கு தப்பியிருக்கலாம் என்றும் தேசிய புலனாய்வு அமைப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வழக்கை விசாரித்து வரும் தேசிய புலனாய்வு முகமையான NIA ஸ்வப்னா சுரேஷ், சரித் குமார், ஃபாசில், சந்தீப் நாயர் ஆகியோர் மீது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழகம் முழுவதும் நாளை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. மருத்துவமனைகள், மருந்தகங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் மட்டுமே இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் சில தளர்வுகளுடன் வரும் 31ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் கடந்த சில வாரங்களாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையன்றும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி ஞாயிற்றுக்கிழமையான நாளை கடுமையான கட்டுப்பாடுகளுடன் கூடிய முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. நாளையும் அதனைத் தொடர்ந்து வரும் 19, 26 ஆகிய ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எவ்வித தளர்வுகளும் இன்றி தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும். இந்த முழு ஊரடங்கின் போது மருத்துவமனைகள், மருந்தகங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் மட்டுமே இயங்கும். எனவே மக்கள் அனைவரும் வெளியில் வராமல் வீடுகளுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என அரசு அறிவுறுத்தியுள்ளது. முழு ஊரடங்கை மீறுபவர்கள் மீது காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கொரோனா நோய் தொற்றை தடுக்கும் முயற்சியாக தமிழக அரசு தலைமைச் செயலகம் இன்றும் நாளையும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. பொதுமக்கள் மட்டுமின்றி சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். தலைமைச் செயலக ஊழியர்கள் சிலருக்கு ஏற்கனவே நோய் தொற்று உறுதியாகி இருக்கும் நிலையில் அங்கு கிருமி நாசினி பணிகளை மேற்கொள்ள வசதியாக இன்றும் நாளையும் தலைமைச் செயலகம் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கிருமி நாசினி தெளிப்பு பணிகள் நடைபெற்றிருக்கும் நிலையில் மீண்டும் அங்கு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. சரித்திர வெற்றிகளை பதிவு செய்ய போகும் முக்கியத்துவம் வாய்ந்த 33ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் டாக்டர் நமது எம்ஜிஆர் நாளிதழுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் வரலாற்றில் எப்போதும் மறையாத மந்திர சொல்லான நம்முடைய புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரின் திருப்பெயரை தாங்கியிருக்கும் டாக்டர் நமது எம்ஜிஆர் நாளிதழ் முத்தான 33ஆம் ஆண்டில் வெற்றிகரமாக கால் பதித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி தருவதாக தெரிவித்துள்ளார். தாய் அன்பால் தமிழக மக்களின் மனங்களில் எல்லாம் நிறைந்திருக்கிற, தொட்டதையெல்லாம் துலங்க வைத்த புரட்சித் தலைவி அம்மாவின் பொற்களங்களால் தொடங்கப்பட்ட இப்பத்திரிகை எல்லாவற்றிலும் எதிர்நீச்சல் அடித்து தொடர்ந்து உற்சாகத்தோடு பயணித்து வருகிறது. இந்த 32 ஆண்டுகளாக கழகத்தின் லட்சியத்தை பறைசாற்றும் முரசாக, களத்தில் எதிரிகளை பந்தாடும் வாளாக, கழகத்தை காத்து நிற்கும் கேடயமாக, இயக்கத்தோடும் அம்மாவின் உண்மை தொண்டர்களின் இதயங்களோடும் மிக நெருக்கமாக டாக்டர் நமது எம்ஜிஆர் திகழ்வதை நினைத்து பெருமிதம் கொள்வதாக திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். இன்றைக்கு இருப்பதைப் போலவே புரட்சித் தலைவரின் மறைவுக்கு பிறகு கழகத்தின் லட்சியங்களுக்கும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கும் மிகப்பெரிய சோதனை ஏற்பட்ட நேரத்தில் பிறந்தது நம்முடைய நாளிதழ். அப்போது புரட்சித் தலைவி அம்மா கழகத்தையும் இரட்டை இலையையும் மீட்டெடுத்து
தமிழக மக்களின் அன்பை முழுமையாக பெறுவதற்கு நடத்திய லட்சிய போராட்டத்தில் நமது எம்ஜிஆர் நாளிதழின் பங்கு முக்கியமானது. அதன் பிறகு எதிரிகளும் துரோகிகளும் கழகத்தை உருக்குலைக்க நினைத்த சோதனை காலங்களிலும் அதிகாரத்திற்கு அஞ்சி நடுங்கியும் அடிபணிந்தும் ஊடகங்கள் நம்மை இருட்டடிப்பு செய்த நேரங்களில் எல்லாம் நமது எம்ஜிஆர் நாளிதழ் கழகத்திற்காக ஆற்றிய பங்களிப்பை புரட்சித் தலைவி அம்மாவோடு இருந்து நெருக்கடிகளில் பங்கெடுத்த தியாகத் தலைவி சின்னம்மாவும் அவர்களோடு இருந்தவன் என்கிற முறையில் தானும் நன்கறிவோம் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். புரட்சித் தலைவி அம்மாவின் உண்மையான வழித்தோன்றல்களான லட்சோப லட்சம் கழக தொண்டர்களை பொறுத்த மட்டில் டாக்டர் நமது எம்ஜிஆர் என்பது பத்திரிகை மட்டுமே அல்ல, நம் உணர்வோடு கலந்திருக்கிற உடன்பிறப்பு, நமக்கு உணர்வூட்டுகிற அறிவாயுதம், தீய சக்திகளையும் துரோகிகளையும் தோலுரித்து காட்டுகிற கால கண்ணாடி, ஒரு நாளும் தடுமாறாத தமிழ்நாட்டு மக்களின் உரிமை குரல். இத்தகைய சிறப்பு வாய்ந்த டாக்டர் நமது எம்ஜிஆர் நாளிதழ் இந்த 33ஆம் ஆண்டில் காலத்தின் சாட்சியாக நின்று புத்தம் புதிய வரலாறுகளை எழுதப் போகிறது. புரட்சித் தலைவி அம்மாவின் கொள்கைகளை எந்த சமரசமும் இன்றி வாழ வைத்து தமிழகம் இழந்த பெருமைகளை மீட்டெடுக்கும் போராட்டத்தில் நாம் பெறப்போகும் சரித்திர வெற்றியை பதிவு செய்ய போகிறது. இப்படிப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த 33ஆம் ஆண்டில் கால்பதிக்கும் டாக்டர் நமது எம்ஜிஆர் பத்திரிகையின் ஆசிரியர் குழுவினர், நிர்வாகத்தினர், அலுவலர்கள், பணியாளர்கள் என அனைவருக்கும் தனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் தொடரட்டும் வெற்றி பயணம் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மும்பை தாராவி குடிசை பகுதியில் கொரோனா பரவல் கட்டுப்படுத்தப்பட்டதற்கு உலக சுகாதார நிறுவனம் பாராட்டு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனாவால் மோசமாக பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரா முதலிடத்தில் உள்ளது. அம்மாநிலத்தில் 2.5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இருந்த போதிலும் மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் உள்ள ஆசியாவின் மிகப்பெரிய குடிசை பகுதியான தாராவியில் கொரோனா பரவல் வேகம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் தாராவியில் கொரோனா தொற்று அசூர வேகத்தில் பரவி வந்த நிலையில் தற்போது வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கு உலக சுகாதார நிறுவனம் பாராட்டு தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மும்பை நிர்வாகம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியவை என உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர்கள் கூறியுள்ளனர். தந்தை மகன் கொலை வழக்கு தொடர்பாக நெல்லை பாளையங்கோட்டை வண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள சுற்றுலா மாளிகையில் சிபிசிஐடி போலீசாருடன் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அது குறித்த கூடுதல் தகவலை அங்கிருந்து தருகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். அது குறித்து அவரிடம் பேசுவோம். சொல்லுங்க செல்வராஜ், எந்த ஆலோசனையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ன? எதன் அடிப்படையில் இந்த ஆலோசனை நடைபெற்றது? சுகன்யா, ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் தந்தை ஜெயராஜ் மற்றும் மகன் பென்னிக்கு ஆகியோர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அழைத்து செல்லப்பட்டு விசாரணை என்ற பெயரில் மிக கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அவர்கள் கோவில்பட்டி கிளை சிறையில் அனுமதிக்கப்பட்ட போது அடுத்தடுத்து இவர்கள் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் மட்டுமின்றி நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது என கூறலாம். அதன் பிறகு இந்த வழக்கு என்பது தற்போது சிபிசிஐடி போலீசார் என்பது தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வந்த சூழ்நிலையில் சாத்தான்குளம் காவல் நிலையத்தின் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த வழக்கு தற்போது விசாரணை நடைபெற்று வந்த சூழ்நிலையில் தற்போது சிபிஐயிடம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நேற்று சிபிஐ ஏடிஜிபி விஜயகுமார் சுக்லா தலைமையில் ஏஎஸ்பி விஜயகுமார் சுக்லா தலைமையில் டெல்லியிலிருந்து காவலர்கள் மொத்தம் 8 பேர் கொண்ட காவலர்கள் டெல்லியிலிருந்து மதுரைக்கு அங்கிருந்து நேற்று தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வந்தனர். அங்கு சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து தற்போது இந்த கொலை வழக்கு தொடர்பாக பல்வேறு ஆவணங்களையும் அவர்களும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக இன்று அவர்கள் தங்கள் விசாரணையை இன்று துவங்க உள்ளார்கள். குறிப்பாக இன்று காலையிலிருந்தே சிபிசிஐடி காவலர்கள் தற்போது திருநெல்வேலியில் உள்ள பாளையங்கோட்டை வண்ணாரப்பேட்டை உள்ள அரசு சுற்றுலா மாளிகைக்கு வந்த வண்ணம் உள்ளார்கள். ஏனென்றால் பல்வேறு ஆவணங்கள் இன்று காலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அது தங்களுடைய அந்த ஆவணங்கள் அனைத்துமே சீல்
ஒரு கவர்கள் போட்டு அதில் வந்து சீல் வந்து வைக்கப்பட்டு ரகசியமாக அவர்களிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்னும் வந்து காலை 10 மணி அளவில் வந்து சிபிசிஐடி டிஎஸ்பி வந்து அனில்குமார் சம்பவ இடத்துக்கு வருவதாக கூறப்படுகிறது. அவரிடம் பல்வேறு தகவல்களை இந்த காவல்துறையினர் வந்து சிபிஐ காவலர்கள் வந்து தங்களுடைய விசாரிக்க உள்ளார்கள். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக இன்று அவர்களிடம் பல்வேறு ஆவணங்களை பெற்றுக்கொண்ட இந்த சிபிஐ அதிகாரிகள் இதன் பிறகு பல்வேறு குழுக்களாக பிரிந்து தங்கள் விசாரணை வந்து துவங்கப்பட உள்ளார்கள். முதல் கட்டமாக சாத்தான்குளத்தில் நேரடியாக சென்று ஜெயராஜ் மற்றும் பென்னிக் ஆகியோர்களின் கடைகளுக்கு அருகே உள்ள கடையில் உள்ள சிசிடி பதிவை முதலில் வந்து தங்கள் ஆய்வுகளை வந்து மேற்கொள்ளப்பட உள்ளார்கள். எதற்காக காவலர்கள் அழைத்து சென்றார்கள், என்ன விசாரணைக்கு என்ற பெயரில் அவர்கள் தந்தை மகனை அழைத்து சென்ற காரணம் என்ன என்பது குறித்து அவர்களிடம் வந்து பல்வேறு விசாரணை நடத்தப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து நேரடியாக அவர்கள் வீடுகளுக்கு நேரடியாக சென்று தங்கள் விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளார்கள். மேலும் பென்னிக்கின் நண்பர்கள் ஏற்கனவே பலர் தங்களுடைய வாக்குமூலத்தை தெரிவித்துள்ளார்கள். அந்த வாக்குமூலம் தொடர்பாகவும் அவர்களிடம் வந்து தனித்தனியாக விசாரணை நடத்தவும் இவர்கள் பல்வேறு முடிவுகளை வந்து மேற்கொள்ளப்படுகிறது. அதன் பிறகு சாத்தான்குளம் காவல் நிலையத்துக்கு நேரடியாக சென்று சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் எவ்வாறு அவர்கள் தாக்கப்பட்டார்கள், காவலர்கள் எப்படி அவர்கள் தாக்கினார்கள் என்பது குறித்த அந்த வீடியோ ஆதாரங்களையும் அவர்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளார்கள். ஏற்கனவே இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி உள்ள கிளைச்சிறைக்கும் நேரடியாக சென்று அங்கேயும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு கோவில்பட்டியில் உள்ள காவல் நிலையத்தில் இந்த வழக்கு தொடர்பாக என அடுத்தடுத்து தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதை வந்து நேரடியாக சென்று அது குறித்து தங்கள் ஆவணங்களை வந்து சேகரிக்க உள்ளார்கள். அதன் பிறகு அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த விசாரணை என்பது பல்வேறு கட்டமாக செய்யப்படுகிறது. மேலும் நேற்று பல ஆவணங்களை வந்து சிபிசிடி காவலர்கள் சிபிஐ அதிகாரியிடம் ஒப்படைத்ததாக கூறப்பட்டுள்ள நிலையில் இன்று பல்வேறு ஆவணங்கள் வந்து இன்று காலையில் வந்து கொண்டு வரப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. அதை நம்ம நேரடியாகவே பார்த்திருந்தோம். ஏன்னா உங்கள் தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ். நாடு முழுவதும் கொரோனாவிலிருந்து குணமடைவோர் விகிதம் 62.42% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கை, சிகிச்சை விவரம், பரவல் வேகம் உள்ளிட்டவை குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கொரோனா தொற்று எத்தனை பேருக்கு ஏற்படுகிறது என்பது குறித்து கவலை இல்லை என தெரிவித்த அவர், பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகரித்து அதன் மூலம் தொற்று ஏற்பட்ட அனைவருக்கும் சிகிச்சை அளிப்பதில் கவனம் செலுத்தப்படுவதாக கூறினார். தற்போது நாட்டில் நாள் ஒன்றுக்கு 2,70,000 கொரோனா பரிசோதனைகள் நடத்தப்படுவதாகவும், இந்தியாவில் கொரோனா பரவல் சமூக பரவலாக மாறவில்லை என்றும் தெரிவித்தார். ஒரு சில இடங்களில் மட்டும் உள்ளூர் பரவல் அதிக எண்ணிக்கையில் இருப்பதாக கூறினார். நாடு முழுவதும் கொரோனாவிலிருந்து குணமடைவோர் விகிதம் 62.42% அதிகரித்துள்ளதாகவும், இறப்பு விகிதம் 2.72% இருப்பதாகவும் குறிப்பிட்டார். கொரோனா வைரசுக்கான தடுப்பு மருந்து வரும் 2021ஆம் ஆண்டு வரை சாத்தியமில்லை என நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு சம்பந்தப்பட்ட துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் அனுப்பிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுடில்லியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் உயிர் தொழில்நுட்பவியல் துறை, அறிவியல் மற்றும் தொழிற்சாலை ஆய்வுத்துறை, அறிவியல் மற்றும் தொழிற்சாலை ஆய்வு கவுன்சில் ஆகியவற்றின் மூத்த அதிகாரிகள் மற்றும் அரசின் தலைமை அறிவியல் ஆலோசகர் திரு கே விஜயராகவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் அளிக்கப்பட்ட அறிக்கையில், இந்தியாவில் தயாரான கொரோனா நோய் தடுப்பு மருந்துகளை மனிதர்களிடையே சோதனை செய்யும் முதல் முயற்சி வரும் திங்கட்கிழமை முதல் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கொரோனா வைரசுக்கான தடுப்பு மருந்துகள் வரும் 2021ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை பெரிய அளவில் பயன்படுத்துவதற்கு சாத்தியமில்லை என அந்த அறிக்கையில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சீனாவை ஒட்டிய லடாக் எல்லையில் அந்நாட்டின் ஊடுருவலை கண்காணிக்கும் விதமாக அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களை இந்தியா ரோந்து பணியில் ஈடுபடுத்தியுள்ளது. கடந்த மாதம் லடாக் எல்லையில் கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த மோதல் சம்பவத்திற்கு பிறகு இந்தியா சீனா இடையேயான எல்லைப் பகுதிகளில் தொடர்ந்து பதற்றம் நீடிக்கிறது. இதனால் இந்திய எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. சம்பவம் நடைபெற்ற லடாக் எல்லை நெடுங்கிலும் அதிநவீன அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களை கொண்டு ரோந்து பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வகை ஹெலிகாப்டர்கள் ஹைட்ரோ ராக்கெட் மற்றும் ஸ்டிங்கர் ஏவுகணைகளை தாங்கி சென்று இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டதாகும். அமெரிக்காவிலிருந்து வாங்கப்பட்ட 17 அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் கடந்த ஆண்டு இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டன.
கேரளாவில் அன்னாசி பழத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிமருந்து வெடித்ததில் யானை உயிரிழந்தது தொடர்பாக மத்திய அரசு, கேரளா மற்றும் 12 மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கேரள மாநிலத்தில் கடந்த மே மாதம் கர்ப்பிணி யானை ஒன்று அன்னாசி பழத்தை சாப்பிட்ட போது அதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிமருந்து வெடித்தது. இதில் அந்த யானையின் தாடை படுகாயமடைந்தது. இதனால் ஏற்பட்ட வலியை தணிக்க அந்த பகுதியில் இருந்த ஆற்றில் இறங்கி தண்ணீரில் நின்றபடியே யானை உயிரிழந்தது. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவுகள் 14, 21 ஆகியவை ஒவ்வொரு உயிருக்கும் கண்ணியத்துடன் வாழும் உரிமையை அளிப்பதாகவும், ஆனால் வெடிபொருட்களை வைத்து மிருகங்களை கொல்வது அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறும் செயல் என்றும் நீதிபதிகள் கண்டித்தனர். மிருகவதை தடுப்புச் சட்டம் 1960 மேலும் பலப்படுத்தி மிருகங்களுக்கு எதிராக கொடூர குற்றங்களை செய்வோருக்கு கடும் நடவடிக்கை அளிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இது தொடர்பாக மத்திய அரசு, கேரளா மற்றும் 12 மாநில அரசுகள் பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியில் காட்டு மாடு ஊருக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். கொரோனா பரவல் காரணமாக குளு பிரதேசமான ஏற்காடு மலைப்பகுதி தற்போது சுற்றுலா பயணிகளின் வருகை இல்லாததால் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதனால் அங்கு அவ்வப்போது காட்டு விலங்குகள் ஊடுருவது அதிகரித்து வருகிறது. இன்று அதிகாலை ஏற்காடு 5 ரோடு பகுதியில் காட்டு மாடு உலாவிக் கொண்டிருந்தது. அவ்வழியாக சென்ற பொதுமக்களை பார்த்ததும் அது துரத்தியதால் அவர்கள் அச்சமடைந்தனர். வனவிலங்குகள் ஊருக்குள் வருவதை தடுக்க வனத்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஏற்காடு பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக சிறுபான்மை பிரிவு சார்பில் சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் எட்வின் பாண்டியன் ஏற்பாட்டின் பேரில் தூத்துக்குடியில் உள்ள மரக்குடி தெரு, செயின்ட் பீட்டர் தெரு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 300 பேருக்கு 5 கிலோ அரிசி மற்றும் முகக்கவசங்களை கழக அமைப்பு செயலாளர் திரு ஹென்றி தாமஸ் வழங்கினார். திருநெல்வேலி புறநகர் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் கோபாலசமுத்திரம் பகுதியில் வசிக்கும் 4000 பேருக்கு கொரோனா தொற்று பரவாமல் இருப்பதற்காக ஹோமியோபதி மாத்திரைகள் வழங்கப்பட்டன. இதனை திருநெல்வேலி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு வி.பி. குமரேசன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி புறநகர் தெற்கு மாவட்ட கழக பொருளாளர் திரு ஆசிர், சேரன் மகாதேவி ஒன்றிய கழக செயலாளர் திரு தெய்வநாயகம், மாவட்ட துணைச் செயலாளர் திரு பூசைதுரை உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஐடி நிறுவனங்கள் 50% பணியாளர்களுடன் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா காரணமாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் சென்னையில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இயங்க அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இதன் விளைவாக பல்வேறு ஐடி நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை வீட்டில் இருந்தபடியே பணி செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் சென்னையில் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளை தவிர மற்ற பகுதிகளில் ஐடி நிறுவனங்கள் 10% ஊழியர்களுடன் இயங்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. ஆனால் பல்வேறு நிறுவனங்கள் ஊழியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுத்தன. இந்த நிலையில் அது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதில் சென்னை மற்றும் சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஐடி நிறுவனங்கள் 50% பணியாளர்களுடன் இயங்க அனுமதி அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணிக்கு வருபவர்களில் பெரும்பாலானோர் நிர்வாகம் ஏற்பாடு செய்யும் வாகனங்களிலேயே வர வேண்டும் என்றும், தளர்வுகள் வரும் 13ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள மாம்பாடி கிராமத்தில் உயர்மின் கோபுர திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்மின் கோபுரம் அமைத்து 6 மாதங்கள் கடந்த பின்னரும் இழப்பீடு வழங்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
இந்த 400 கேவி லைன் எங்கள் தோட்டத்தில் போட்டுட்டாங்க. போட்டு 2-3 மாதங்கள் மேலே ஆகிவிட்டது. இதுவரை எந்த இழப்பீடும் எங்களுக்கு கொடுக்கவில்லை. திருப்பூர் மாவட்ட ஆட்சியரை பலமுறை சந்தித்து மனு கொடுத்தோம். எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த இழப்பீடுமே வரவே இல்லை. ஒவ்வொரு அதிகாரியும் பார்த்தீங்கன்னா, பவர் கட் அதிகாரி கூட்டம் பார்த்தீங்கன்னா, அத்தனையும் வந்து உண்மைக்கு மாறான தகவலே வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு கரெக்டான கொடுக்கல. ஏன்னா எங்களுக்கு எந்த இழப்பீடு இதுவரைக்கும் வரவே இல்லை. எனவே இந்த இழப்பீடு வந்து கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னபடியும் மாண்பு அமைச்சர் தங்கமணி அவர்கள் சட்டசபையில் அன்றைக்கு சொன்ன 4.5 கோடி 1 கிலோமீட்டருக்கு இழப்பீடுன்னு சொன்னார். அதை வந்து நடைமுறைப்படுத்தினாரவே எங்களுக்கு இழப்பீடு அதே நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த இழப்பீடு எங்களுக்கு கொடுத்தா தான் நாங்கள் விடுவோம் இந்த போராட்டத்தை. இல்லைன்னா அரை நிவாரண போராட்டம்னா இன்னும் நாங்கள் இதுக்காக எது வேணாலும் நாங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். உயர்மின் கோபுர திட்டத்தில் பாதிக்கப்பட்ட இழப்பீடு பற்றி தங்கமணி பேசிய 4.5 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு இழப்பீடாக கொடுக்கிறோம் என்று சொல்லி அந்த இழப்பீடும் வழங்கவில்லை. அதன் பிறகு நாங்கள் பலகட்ட போராட்டத்தில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களை அணுகி கோயம்புத்தூர் மாவட்ட கலெக்டர் அவர்கள் வழங்கிய இழப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பலகட்ட போராட்டமாக மனு கொடுத்து அளித்தோம். அந்த இழப்பீடும் எங்களுக்கு தரவில்லை. மனித உடலில் கொரோனாவுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என விளம்பரப்படுத்தி சாக்லேட் விற்பனை செய்த நிறுவனத்திற்கு உணவு பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையினர் சீல் வைத்தனர். நீலகிரி மாவட்டத்தில் செயல்படும் ஒரு சாக்லேட் நிறுவனம் கோகோ விதை மற்றும் கரும்பு சர்க்கரையை மட்டுமே பயன்படுத்தி டார்க் சாக்லேட் தயாரித்து வருகிறது. அந்த சாக்லேட்டை உட்கொள்ளும் போது இரத்தத்தில் கலந்து கொரோனா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் என சாக்லேட் தயாரிப்பாளர்கள் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து வந்தனர். இதனையடுத்து அந்த சாக்லேட் நிறுவனத்தில் உணவு பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையினர் ஆய்வு செய்ததில் அரசிடம் எந்த அனுமதியும் பெறவில்லை என்பது தெரியவந்தது. எனவே சாக்லேட் மாதிரிகளை சேகரித்து அந்த நிறுவனத்திற்கு சீல் வைத்தனர். இதில் வந்து ஃபுட் சேஃப்டிலேருந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ஃபுட் சேஃப்டிலேருந்து சர்டிஃபிகேட் வாங்கினது சாக்லேட் தயாரிக்கிறதுக்காக வாங்கலை. அந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி மற்ற இந்த சாக்லேட்டை தயாரிக்கிறாங்க. அந்த சாக்லேட்லேயுமே இம்யூன் பூஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி ஃபுட் சேஃப்டியினுடைய சர்டிஃபிகேட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாக்லேட் சாப்பிட்டா கொரோனாவிலிருந்து விடுபடலாம், கொரோனாவுக்கு வைத்தியம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தவறான தகவலை மக்களுக்கு பரப்புகிறாங்க. இந்த சாக்லேட்டை தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் சித்தா ஆஃபீஸர், அடுத்து டிடிஹெச்எஸ் இவங்க மூலையினுடைய ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கலெக்டருடைய அறிவுறுத்தலும் பேர் இங்கே வந்து நாங்கள் இந்த ஃபேக்ட்ரியை சீல் பண்ணுறோம். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.